வணக்கம். ட்ரேடிங் அரிமா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நிஃப்டி, பேங்க் நிஃப்டியுடைய கடந்த வாரத்துடைய மொமெண்டம் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். அதே மாதிரி இன்னைக்கு நமக்கு வந்து ஹிடன்பர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆய்வு நிறுவனம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, அதானியை வந்து ஏற்கனவே வந்து அதானி குழுமத்தில் வந்து என்ன மாதிரியான முறைகேடுகள் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கு ஒரு பெரிய ஆய்வறிக்கை ஒன்று சமர்ப்பிச்சிருந்தாங்க. அது வந்து பெரிய விவாத பொருளாச்சு. இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செபி தலைவர் மேலேயே அவங்க வந்து அலிகேஷன் வச்சிருக்காங்க. அவங்க சில கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து பெரிய விவாத பொருளா இருக்கு. அது வந்து நாளைக்கு இல்லை இந்த வாரத்துல மார்க்கெட் வந்து எப்படி இதை பேஸ் பண்ணி ரியாக்ட் பண்ண போகுது அப்படின்றத ஒரு பெரிய கேள்விக்குறி. நிறைய பேரோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும் அப்படின்னா, இது மார்க்கெட் வந்து இன்னும் கீழே கொண்டு போகும், நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய செல்லர் வந்து நிறைய செல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. எஸ்பெஷலி HNIன்னு சொல்லக்கூடிய வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய வந்து செல் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு நாளைக்கு வந்து சாத்தியப்படும் அப்படின்றத நமக்கு வரும் வாரத்தில் தான் தெரியும். வாங்க டீட்டெயில் தான் நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் பேங்க் நிஃப்டி நிஃப்டியோடைய 15 மினிட்ஸ் சார்ட் எடுத்து வச்சிருக்கேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கடந்த வாரத்தில் 5ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு சின்ன ரேஞ்ச் பவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 23,900 இருந்து 24,400 கிட்டத்தட்ட ஒரு 500 பாயிண்ட்டுக்குள்ள ட்ராவல் ஆயிருக்கு. ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றத்தோட க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை மட்டும்தான் என்ன இருக்கு அப்படின்னா கொஞ்சம் ஏற்றத்தோட ஏறி ஒரு சைட்வைஸ் போயிருக்கு. வரும் வாரத்தில் அதாவது நாளையிலிருந்து மார்க்கெட்டு என்ன மாதிரியான ரியாக்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹிண்டன்பர்க் உடைய ரிப்போர்ட் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கும்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்படி உண்டாக்குச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு 24,000க்கு கீழே போவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. நாளைக்கு ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் ஆகும் பட்சத்தில் 24,000 அந்த ஒரு சைக்காலஜிக்கல் லெவலை உடைக்குமா அப்படின்றத பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது எஸ்பெஷலி நிஃப்டி 50ல இருக்கக்கூடிய மேஜர் ஸ்டாக்ஸ் வந்து என்ன மாதிரியான கடந்த வாரத்தில் வந்து எவ்வளோ வீழ்ச்சி அடைஞ்சது, எவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம். குளோபல் மார்க்கெட்டும் பெருசாக உங்களுக்கு வந்து இதுக்கு கை கொடுக்காதனால திங்கள் செவ்வாய் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு வீழ்ச்சி இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்கலாம். இப்படி பார்க்கும் பொழுது ஒருவேளை 24,000 உடைச்சு ஒரு 300 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுன் ஆகுதோ இல்லை 180 200 பாயிண்ட் கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆகும் பட்சத்தில் கீழே வீழ்ச்சி ஆகுதா அப்படின்றத பார்க்கலாம். ஒருவேளை 24,000 சப்போர்ட்டாக எடுத்து திரும்பவும் மேலே வருகிறதா அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ நாளைக்கு ஒரு குரூஷியலான டே. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஒரு 300 பாயிண்ட் வந்து நமக்கு விழுவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிறது. இது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். இப்படி விழும் பட்சத்தில் நம்ம வந்து எதில் முதலீடு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி இந்த மாதிரி டைமில் நம்ம ETF பக்கம் போகிறது ஒரு விதத்தில் சேஃபாக இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஸ்டாக் எடுக்கிறதோ இல்லை ஒரு செக்டாரில் போகிறதோ விட நிஃப்டி 50 ETF, கோல்டு பீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ETF-குள்ள நம்ம வந்து ஸ்லோவாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து முதலீடு பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா அதெல்லாம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு லாங் டேர்மில் கெயின் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோ ட்ரேடிங்கோ பண்ணுறதுக்கு முன்னாடி செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதன் பிறகு உங்களோட முதலீட்டையோ இல்லை ட்ரேடிங்கோ நீங்கள்
பண்ணுங்க. இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியில என்ன மாதிரியான மொமெண்டம் இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். இது பேங்க் நிஃப்டியோடைய சார்ட்டு, 15 மினிட்ஸ் சார்ட்டு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஓவராலாக பிக்சரில் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் 1 டே சார்ட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு டவுன்ஃபால் ஆகி திருப்பியும் ஒரு பவுன்ஸ் ஆகி திருப்பியும் ஒரு டவுன்ஃபால் ஆகி ஏற்றம் இறக்கத்தோடு வருது. நாளையை பொறுத்த வரைக்கும் 50,700 உடைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். 50,700 உடைக்காத பட்சத்தில் கீழே ஃபால் ஆகும் பொழுது ஈஸியாக வந்து 49,700 அப்படின்ற ரேஞ்சுக்கு நாளைக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை 49,700 உடைக்கும் பட்சத்தில் என்னவா நமக்கு சப்போர்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 49,200 அப்படின்ற ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் இருக்கு. வரும் வாரத்தில் அதையும் உடைக்கும் பட்சத்தில் 48,600 அப்படின்றது வரைக்கும் போவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நமக்கு வந்து 48,600 மேலே அப்படின்னு பார்க்கும் பொழுது 51,400. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள நல்ல மொமெண்டம் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நமக்கு வந்து இவ்வளோ பெரிய ரேஞ்ச் இருக்கு வரும் வாரத்தில். ஸோ நாளைக்கு மண்டேயை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத பார்த்துட்டு அப்புறம் இந்த ரேஞ்சில் நம்ம எப்படி வந்து கவர்டு கால் பண்ணுறது இல்லை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து யூஸ் பண்ணுறதும் தனியாக வந்து ஒரு வீடியோவில் போடுறேன். இப்போதைக்கு நம்ம நாளைக்கு ஆன பாசிபிலிட்டிஸ் என்னென்ன அப்படின்றத மட்டும் நம்ம பார்ப்போம். வரும் வாரத்தில் இதான் ரேஞ்சாக இருக்கும். ஸோ 48,600 to 50,000. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2,000 பாயிண்ட்ன்றது கொஞ்சம் பெரிய அமௌண்ட். உங்களுக்கு தெரியும் 2,000 பாயிண்ட் மேலே போகுமா 2,000 பாயிண்ட் கீழே வருமானு கேட்டிங்கன்னா இந்த ஹிண்டன்மேனுக்கு ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுச்சு அப்படின்னா ஒரேடியாக ஃபாலோ ஆகும். வித்தின் ஒரு 2-3 நாளில் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை வந்து ஒரு கேம்லிங் ஆக்டிவிட்டி மாதிரி அவங்க பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அகைன் இது எல்லாமே வந்து என்னுடைய ஓன் அனாலிசிஸ் தான். ஸோ விழுந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு 50,000 உடைக்கணும், அதை நாளைக்கு உடைச்சிடும் அப்படின்றதான் என்னோட அசம்ஷன். ஒருவேளை நான் 50,000 உடைக்கல, 50,000க்குள்ளேயே நாளைக்கு க்ளோஸ் ஆகுதுன்னா நாளை மறுநாள் எப்படி நடக்குதுன்றதை பார்த்து அதன் பிறகு நம்ம ஒரு ட்ரேடிங் ஆக்டிவிட்டியை எடுக்கலாம். சரி, இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் விவேப் என்னவா இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். விவேப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு மந்த்லி விவேப் வந்து 50,530 இருக்கு. ஸோ அதை உடைக்கும் பட்சத்தில் 50,156 அப்படின்ற ரேஞ்சை வந்து ஒரு சப்போர்ட்டாக எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதையும் உடைக்கும் பட்சத்தில் ஈஸியாக வந்து நமக்கு டவுன்ஃபால் வந்து 48,416 அப்படின்ற ரேஞ்ச் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃப்ரீ ஃபால் வந்து பார்த்தீங்கன்னா 50,156 உடைக்கும் பட்சத்தில் ஈஸியாக வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால தான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா இந்த ரேஞ்ச் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கு அப்படின்னு சொன்னேன். இதே தான் நீங்கள் இப்போ நிஃப்டி 50ல பார்க்கும்பொழுது நமக்கு இந்த ரேஞ்ச் நம்ம பார்க்கும்பொழுது உங்களுக்கு கிளியராக தெரியுது. மந்த்லி விவேப் வந்து 24,491லையும் குவார்டர்லி விவேப் வந்து 24,475லையும் இருக்கிறதுனால ஸோ மேலே வந்து போவதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதை உடைக்கும் பட்சத்தில் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை அப்படின்ற பட்சத்தில் கீழே விழுந்து 24,190 அதாவது 24,200 24,190 அப்படின்ற ரேஞ்சில் கீழே விழுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ 24,363 அப்படின்ற இருக்கிறதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 100-150 பாயிண்ட் வந்து ஈஸியாக விழுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அது நாளைக்கு என்ன மாதிரியான ரியாக்ஷன் கொடுத்து விழுது அப்படின்றத பார்க்கலாம். பட் 24,190 பிரேக் ஆகும் பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு ஃப்ரீ ஃபால் இருக்கிறதுனால வாய்ப்பு இருக்கு. ஸோ அது எப்படி இருக்குன்றத நம்ம
VWAP பத்தி நம்ம பார்த்து சொல்றோம். அதே மாதிரி கடந்த வாரத்துல செக்டார் வைஸ் வந்து என்ன மாதிரியான ஸ்டாக்ஸ்லாம் வந்து எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது, எவ்வளவு வீழ்ச்சி அடைஞ்சது அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நமக்கு லாஸ்ட் வீக்கை பொறுத்த வரைக்கும் பேராமெடிக்கல் கம்பெனிஸ், அதோட பயோடெக்னாலஜி, பேராமெடிக்கல் இந்த கம்பெனிஸோடைய இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2% ஏறி இருக்கு. அதே சமயத்தில் ரியாலிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4% வந்து இறங்கியிருக்கு. ரியாலிட்டி, ஆட்டோமொபைல், ஹோட்டல்ஸ், பேங்கிங் செக்டர் இது எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் இறங்கியிருக்கு. ஸோ இந்த வாரம் அகைன் பேங்கிங், ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் ரியாலிட்டி வந்து இன்னும் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி நல்லா இறங்கும் பட்சத்தில் இதே ஒரு 6% மேலே இறங்குச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து நல்ல ஸ்டாக்ஸை அக்குமுலேட் பண்ணலாம். எஸ்பெஷலி ஹீரோ மோட்டோ கார்ப்பு இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம இறங்குறதுக்கான வாய்ப்பு இருந்ததுன்னா நம்ம அதை வந்து கன்சிடர் பண்ணலாம். அகைன் நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டோ ட்ரேடிங்கோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அதன் பிறகு பண்ணுங்க. ஸோ வீக்லியை பொறுத்த வரைக்கும் மாருதி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4% வந்து லாஸ்ட் வீக்ல இறங்கியிருக்கு. டாடா மோட்டார்ஸ் 2.6 வீக்ஸ்ல இறங்கியிருக்கு. ஸோ இப்போவும் மாருதி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. ஸோ இந்த வரும் வாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 11,000க்கு கீழே போகும் பட்சத்தில் நம்ம அதை பற்றி கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி பஜாஜ் ஆட்டோ வந்து இந்த இதில் கிட்டத்தட்ட உங்களுக்கு 1.6% ஏறி இருக்கு. ஸோ 4 நாளாக விழும் பட்சத்தில் நம்ம அதையும் கன்சிடர் பண்ணலாம். இது வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில். இதே மாதிரி பேராமெடிக்கல் இண்டஸ்ட்ரின்னு பார்க்கும்பொழுது நமக்கு ஆல்ரெடி நமக்கு 2% லாஸ்ட் வீக்ல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்படி லாஸ்ட் வீக்ல 2% இன்க்ரீஸ் ஆகிறதுல உங்களுக்கு எஸ்பெஷலி வீக்லியே பார்க்கும் பொழுது நமக்கு டாக்டர் ரெட்டி அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு டாக்டர் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் 0.7% இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் இப்போ ஸ்ப்ளிட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னும் போது அப்போ கீழே விழுவதற்கான வாய்ப்பு நாளைக்கு இருந்தது அப்படின்னா ஒருவேளை 7,000 கீழே விழும் பட்சத்தில் நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம ஒரு சின்ன சின்ன ஸ்டாக்ஸ் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அக்குமுலேட் பண்ணலாம். டிவிஸ் லேபு லாஸ்ட் வீக்கை பொறுத்த வரைக்கும் 3.2% வந்து டவுனில் இருந்திருக்கு. ஸோ நம்ம அதையும் வந்து ஒரு வேலை 4,500க்கு குறைவாக இருக்கும்போது நம்ம அதை வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ இது வந்து பேராமெடிக்கல் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும். ஆட்டோமொபைல், பேராமெடிக்கல்ஸ் பார்த்தோம். ரியாலிட்டியை வந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் நிறைய வீழ்ச்சி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. எஸ்பெஷலி சிமெண்ட் கம்பெனியில் நாளைக்கு நிறைய வந்து கீழே விழுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா அதானியோடைய இது வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ ஏசிசி, அம்புஜா சிமெண்ட், ஸோ மற்ற சிமெண்ட் ஃபேக்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நம்ம இப்போ கன்சிடர் பண்ணாமல் எவ்வளோ தூரத்துக்கு விழுது அப்படின்றத பார்த்துட்டு அதன் பிறகு நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. நன்றி, வணக்கம்.